ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் உயில் ஆவணம் எப்படி நம்ம ஆன்லைனில் டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைப் பண்ணதை வச்சு ஆன்லைனில் எப்படி நம்ம உயில் ஆவணம் உருவாக்குறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இப்போது இதில் இருக்க ஒரு டீட்டெயிலையும் வாங்குறவங்க, அதாவது உயில் எழுதுகிறவங்க, அந்த உயில் யாருக்கு போய் சேரப்போகுது, அது எப்போ போய் சேரும், அந்த உயில் ஆவணம் எழுதுகிறவருக்கு அந்த ஆவணம் எப்படி வந்தது, அந்த சொத்து எந்த பத்திரத்தோடைய மூலயமா வந்தது, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை விசிட் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பாருங்கள். இப்போ உயில் ஆவணம் ஆன்லைனில் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கணும். யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா, யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் வீடியோ போட்டிருக்கோம். அதை வச்சு புதுசாக யூசர் ஐடி க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பதிவு செய்தல், ஆவணப்பதிவு அதை கிளிக் பண்ணிவிட்டு வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் அதை செலக்ட் பண்ணிடணும். அதை செலக்ட் பண்ண உடனே ஆவணத்தின் தன்மை ஃபஸ்ட்டு கேட்கும். அதில் உயில் ஆவணம் செலக்ட் பண்ணணும். லைனாக என்னென்ன ஆவணம் இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உயில் ஆவணம் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது முந்தைய ஆவணத்தை இணைப்பு செய்க, அதை செலக்ட் பண்ணிடணும். அந்த உயில் எழுதுகிறவருக்கு அந்த சொத்து எந்த பத்திரத்தின் மூலமாக வந்தது, பட்டாப்படியா பத்திரப்படியா, அந்த பத்திரம்னா எந்த பத்திரம், பத்திரத்தோட எண், அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம போடணும். (871) வருஷம் செலக்ட் பண்ணிடுறேன். தேடுக கொடுத்துட்றேன். விற்பனை ஆவணம், கிரை ஆவணம் மூலமாக அவருக்கு வந்திருக்கு, சேர்த்தாச்சு. இப்போ தொடர்ந்து செயல்படுத்துகும். இப்போ ஃபஸ்ட்டு உயில் எழுதி வைப்பவர் விவரங்கள், அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில் எல்லாம் லைனாக 1 by 1 ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது பக்கத்தில் வச்சுட்டு தான் இது எல்லாமே டைப் பண்ண முடியும். அவரோட பேர், அப்பா பேர், வயது, ஆதார் எண், ஏற்கனவே வேர்டில் நான் டைப் பண்ணலை, அதனால் ஆதார் கார்டு ஜெராக்ஸை பார்த்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் பேரை மட்டும் போட்டு தான் வேர்டு ஃபுல்லாமே அடிச்சிருக்கேன். மாவட்டம், இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக மாவட்டம், வட்டம், கிராமம் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கைபேசின்னு எக்ஸாம்பிளுக்காக போட்டுக்கிறேன். சேர்க்க கொடுத்துட்டேன். இதுலேயே 2 பேர் இருக்காங்க, இல்லை 3 பேர் இருக்காங்கன்னா லைனாக 1 by 1 அவங்க பேரை டைப் பண்ணிவிட்டு கீழே சேர்க்க கொடுத்துக்கலாம். இப்போ பாட்டி இருக்காங்க, தாத்தா பாட்டி 2 பேர் சேர்ந்து எழுதி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா இதிலேயே லைனாக சேர்த்துக்கலாம். தாத்தா பாட்டி 2 பேரும் சேர்ந்து உயில் எழுதி வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன தாத்தா பெரிய தாத்தா, இல்லை தாத்தா அப்பா சேர்ந்து உயில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க லைனாக அவங்க 1 by 1 அவங்க பேரை கொடுத்து சேர்த்துக்கலாம். எத்தனை பேர் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். சேர்த்துட்டு டெலீட் பண்ணிடலாம்.
ஏன்னா உயில் எழுதி வைப்பவர் ஒரு ஆள் தான் நம்ம வேர்டில் அடிச்சிருக்கோம். இது 2 பேருக்கு மேலே சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு மேலே எப்படி சேர்த்து காமிக்கிறதுன்றதுக்காக நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேர்த்துட்டேன், 2 பேரையுமே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம எழுதுறது ஆனால் குமாருக்கு மட்டும்தான் இப்போ அடிக்கிறோம், அதனால் இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உயில் எழுதி வைப்பவர் ஒரு ஆள் தான், குமார். அதுக்கு அடுத்தது பயனாளர் விவரங்கள். இதுலேயும் 2 பேர், இப்போ 2 பேர பசங்க இருக்காங்க, இல்லை 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே லைனாக 1 பை 1 நம்ம சேர்த்துட்டே வரலாம் பயனாளர் விவரங்களில். இப்போ இந்த உயில் அவங்களுக்கு 4 பேர பசங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேர பசங்க பேர்லேயும் எழுதி வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஆனால் இந்த பத்திரத்தில் ஒரு ஆள் தான் உயில் எழுதி வைக்கிறது, ஒரு ஆள் தான். அந்த பயனாளரும் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் சேர்த்துடலாம். அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், முகவரியை நகல் செய்க அப்படி கொடுத்துட்டோன்னா உயில் எழுதி வச்சார் பார்த்தீங்களா, அவருடைய அட்ரஸ் இதில் காப்பி ஆகிடும். அவ்வளோதான், சேர்க்க கொடுத்தாச்சு. கீழே அவர் பேர் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். பேர் சேர்ந்துடுச்சு. இப்போ அடுத்து போயிடலாம். அடுத்து நிறைவேற்றுபவர்லாம் எதுவும் இல்லை, அதனால் கொடுக்கல. அது ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்தது பிரதிநிதி விவரங்கள், அதாவது கார்டியன். இப்போ 18 வயசுக்கு கம்மியாக இருக்க பசங்க பேரில் இப்போ ஒரு 3 வயசு 4 வயசில் பேரன் இருக்கான்னா அவங்க தாத்தா அந்த பையன் பேரில் பேரன் பேரில் உயில் எழுதணுன்னா அதுக்கு கார்டியனாக அவங்க அப்பா இல்லை அம்மா யாரையாவது கார்டியனாக போட்டு எழுதிக்கலாம். அதுக்கு தான் அந்த பிரதிநிதி விவரம். அதை செலக்ட் பண்ணி அந்த பிரதிநிதினா கார்டியன், யார் கார்டியனோ அவங்களுடைய டீட்டெயிலெலாம், பேர், வயது, ஆதார் எண், அதெல்லாம் அந்த பிரதிநிதி விவரத்தில் கொடுத்துக்கலாம். இதில் 18 வயசுக்கு மேலேன்றதால நான் பிரதிநிதி விவரம் கொடுக்கல. நிறைவேற்றுபவரும் ஆப்ஷன் தான், வேணும்னா இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நடுவில் யாராவது மீடியேட்டராக போடுறது, அதான் நிறைவேற்றுபவர். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா போட வேண்டாம். பிரதிநிதி விவரமும் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா போட வேண்டாம். ஆனால் சாட்சி 2 பேர் கட்டாயம் போட்டே ஆகணும், அது அவசியம். அதனால் 2 பேர் சாட்சியை சேர்த்துக்கிறேன். ரெண்டாவது இன்னும் 2 பேர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஒரு ஆள் போட்டுட்டு அடுத்து போனால் போகாது ஆன்லைனில். அதனால் கட்டாயம் 2 பேர் போட்டே ஆகணும். நான் எக்ஸாம்பிளுக்காகன்றதால சும்மா எழுத்து மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆதார் எண் ஒரு நம்பர் தப்பானாலும் அடுத்து வராது, இந்த பாக்ஸை விட்டு இடையே வராது. அதனால் ஆதார் எண் மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும். அட்ரஸ் செலக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுக்கு சாட்சிக்கு ஃபோன் நம்பர் போட வேண்டாம், சேர்க்க கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது உறவுமுறை. உயில் எழுதி வைப்பவருக்கும் உயிலை எழுதி பெறார் பார்த்திங்களா பயனாளர், அந்த பயனாளருக்கும் என்ன உறவு முறைன்றதை இங்கே நம்ம செலக்ட் பண்ணணும். அவங்களுடைய பேர் எழுதி வைப்பவர், பயனாளர் பேர் செலக்ட் பண்ணிவிட்டு மகன் செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துடணும். சேர்க்க கொடுத்தோடனே கீழே அந்த ஒரு பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸில் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்து போயிடலாம். தாக்கல் செய்பவர் யார் உயில் எழுதி வைக்கிறாரோ அவங்களுடைய பேர் தான் நம்ம கீழே செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ சொத்து விவரம் வந்தாச்சு. என்ன சொத்து? விவசாய நிலம்தான். விவசாய நிலம் செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். சொத்து விவரங்கள் நம்ம இப்போ வேர்டில் இருக்கிறத காமிச்சிடுறேன் உங்ககிட்ட. இந்த சொத்து விவரத்தை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம்.
பட்டா எண் இருந்தால் போடலாம், இல்லைனா போட வேண்டாம். கிராமம் போட்டுட்டு நான் அடுத்து வந்துடுறேன். அடுத்து புல விவரங்கள், அதாவது சர்வே எண். நத்தமா ஊரகமான்னு கொடுத்துட்டு இணைப்புல எண்ணாக இருந்தால் இணைப்புல எண், இல்லை சர்வே நம்பர் 2, 3 இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா தனி நம்பர் தான் அப்படின்னா தனி புல எண் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே எண் உட்பிரிவு கொடுத்துட்டு நில வகைப்பாடு கொடுத்துட்டு சேர்க்கை கொடுத்துடலாம். இதுக்கு வந்து மதிப்பு கிடையாது, மதிப்பு போடவே வேண்டாம். இல்லை, இது இணைப்புல எண் அடிச்சிட்டேன். தனிப்புல எண்ணே கொடுத்துடலாம். இது தனிப்புல எண் தான். தனிப்புல எண் செலக்ட் பண்ணிவிட்டு புல எண் உட்பிரிவு நில வகைப்பாடு நஞ்சையா புஞ்சையா நத்தமா அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிடணும். மொத்தம் எவ்வளோ கொடுக்குறோங்க, அதாவது அவங்களுடைய மொத்த நிலம் எவ்வளோ, அதில் எவ்வளோ உள்ள எழுதி வைக்கிறாங்க. 9 இயர்ஸ் மொத்தம், அந்த 9 இயர்ஸுமே இவங்க உயில் எழுதி வைக்கிறாங்க. மதிப்பு போட வேண்டாம், அடுத்து கொடுத்துட்றேன். சக்குபந்தி இருந்தால் போடலாம். சொத்துக்கு 4 பக்கமும் என்ன இருக்குதுன்னு எனக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் 0 கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து 0 கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை, அடுத்து போயிடலாம். ஏன்னா மொத்தமாக 9 கொடுக்குறது 9 இயர்ஸ்ன்னும் போது அடுத்து வந்துடலாம். அதில் மொத்தமாக 9 இருந்து அதில் கொடுக்கறது இப்போ 7, 6 அந்த மாதிரி இருந்தால் தான் சக்குபந்தி அவசியம் கேட்கும். இருந்தால் போடலாம், இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். 0 போட்டு அடுத்து வந்துடலாம். கிராமம் போட்டுட்டு சர்வே எண் போட்டுட்டு மொத்தம் எவ்வளோ கொடுக்கறது எவ்வளோ அதை கொடுத்தோணும். இந்த பாக்ஸில் மொத்தம் எவ்வளோ அவங்களுக்கு நிலம், அதில் எவ்வளோ உயில் எழுதி வைக்கிறாங்க அந்த டீட்டெயிலை இங்கே கொடுத்துடணும். அடுத்து வந்துடலாம். ஏதாவது கிணறு மின் மோட்டார் அந்த மாதிரி இருந்தால் கொடுத்துட்டு இங்கே சேர்க்கலாம். எதுவும் இல்லை, அதனால் நான் அடுத்து வந்துடுறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காமிச்சேன். இப்போ அடுத்து வந்துடுறேன். அவ்வளோதான். நிறைய சொத்து ஐட்டம் இருக்குது, ஆனால் லேட்டாகும். 5 ஐட்டம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேணா ஒரு 2 ஐட்டம் மட்டும் வேணால் சேர்த்துக்கிறேன். வீடியோ லென்த்து போகும், அதுதான் ஒன்று. ஊர் கிராமம் செலக்ட் பண்ணிட்டேன், பட்டா இல்லை, அதனால் அடுத்து வந்துடுறேன். சர்வே ஊரகம் செலக்ட் பண்ணிட்டேன். தனி புல எண் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக நான் 2 மட்டும் தான் வேர்ட்லேயும் காமிச்சிருக்கேன். ஆனால் இது இருக்கிறது 5, 6 நிறைய இருக்குது, சொத்தே வரும். உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் 2 மட்டும்தான் இங்கே வேர்ட்லேயும் காமிச்சிருக்கேன், ஆன்லைன்லேயும் 2 தான் காமிச்சிருக்கேன். 25ல் 5 சர்வே எண். அது வந்து புது நம்பர் 5A, அதை வேர்டில் காமிக்கல நான். 25ல் 5A நில வகைப்பாடு மொத்தம் 9 இயர்ஸு, அதில் கொடுக்கறது செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து வந்தாலாம். அவ்வளோதான். சக்குப்பந்தி வந்து 9 இயர்ஸுன்றதெல்லாம் கேட்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் 0 போட்டுக்கிறேன். சக்குப்பந்தி இருந்தால் போடணும், இல்லைனா நம்ம மொத்தமும் கொடுக்குறது சேமாக இருந்தால் அடுத்து வரலாம், இல்லைனா 0 போட்டுக்கோங்க. பாக்ஸு இந்த கிராமம் சர்வே எண் அவசரத்தில் கொஞ்சம் தப்பாக டைப் ஆகுது. ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, அதை கொஞ்சம் ஷார்ட் ஆக்கணுன்றதுக்காக நான் வேக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் தப்பு வருது. ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போகுது, ஆனால் லாங் வீடியோனால் யாரும் அந்தளவு பார்க்கவே மாட்டுறாங்க. அதுலேயும் இது 15 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் குயிக்காக முடிக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. இது ஆன்லைனு, அது ஸ்லோவாக தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், பொறுமையாக தான் போகும்.
ஆன்லைன் மட்டும் காமிச்சா புரியலன்றதுக்காக தான் நான் வேர்டையும் சேர்த்து காமிச்சிட்ருக்கேன். அடுத்து வந்துட்டேன். அவ்வளோதான். 2 சொத்து ஐட்டம் மட்டும் சேர்த்துட்டு சேமிக்க மற்றும் தொடர்க அதை கொடுத்துட்றேன். இங்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்தால் இங்கேயே மாற்றிக்கலாம். எடிட் ஆப்ஷன் இருக்குது, அது உள்ளே போய் மாற்றிக்கலாம். இதில் வந்து வேறு ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அது ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லை, அதனால் அடுத்து வந்துடுறேன். இதெல்லாம் ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்து வந்துடலாம். முன்னாடி உயில் இருக்கான்னு கேட்குறாங்க, எதுவும் இல்லை, அதனால் அடுத்து வந்துடுறேன். அவ்வளோதான், பேரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்துடலாம். அலுவலகம் இங்கே செலக்ட் பண்ண சொல்லுது. அந்த பாக்ஸில் அலுவலகத்தை செலக்ட் பண்ணிடணும். சார் பதிவாளர் அலுவலகம். டைப் பண்ணால் காமிக்கவே மாட்டுது. ரோல் பண்ணி தான் செக் பண்ணணும். திருக்கோவிலூர் செலக்ட் பண்ணிடுறேன். கீழே வந்துட்டேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்துடலாம். அவ்வளோதான்ப்பா. இதுக்கு வந்து நம்ம மதிப்பு கிடையாதுன்றதால இதில் எதுவும் ஃபீஸ்லாம் காமிக்காது. மொத்த பதிவு கட்டணும்னா 500 ரூபா. நீங்கள் எவ்வளோ சொத்து எழுதுனாலும் 10 சொத்து ஐட்டம், 10 ஐட்டம், 5 ஐட்டம், எத்தனை ஐட்டம் சொத்து ஐட்டம் இருந்தாலும் பதிவு கட்டணும்னா 500 ரூபா கட்டினா போதும். கம்ப்யூட்டர் ஃபீஸ் 200, சிடி ஒரு 100, இந்த ஆவண நல நிதி அது ஒரு 10, இது ஒரு 310, ஃபீஸ் பதிவு கட்டணம் ஒரு 500, 810 ரூபா உயிலுக்கு. அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் மூலிமா கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான். டிப் நம்பர் எடுத்தாச்சு. இப்போ எனது ஆவணங்களில் போய் டோக்கன் போட்டுக்கலாம். வேர்டு ஃபார்மெட்டை ஒரு தடவை காமிச்சிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.